விஜய் அவர்களை சீமான் பயங்கரமா எதிர்த்திருந்தார் ஒரு ஒரு 1.5 மாதங்களா அவரோட மாநாட்டுக்கு அப்புறம். ஆனா எல்லாரை விட இவர் பாராட்டியிருக்காரு. என்ன சார் புதுசா? சீமான் பாராட்டினதுல அரசியல். விஜய் நலத்திட்ட உதவிகளை தாம்பரத்தில் செய்ய நிற்கும்போது ஜெயலலிதா தடுத்தாங்க. அப்போ நம்ம விஜய் பாராட்ட தான் செய்தோம். சில அட்டுகள் இப்போ விஜய் வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய விளம்பரம் தேடக்கூடிய சில்லறை அல்ற சில்லறைகளுக்கு அது புரியாது. இந்த அல்ற சில்லறைகளை நம்ம பெருசா எடுக்காண்டாம். விஜய்க்கு 4-5 செக் வச்சாரு சீமான். அது விஜய்க்கு வச்ச செக் இல்ல, விஜய ஒரு கருவியா ஒரு காரணமா காட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு வச்ச செக்கு. முயல வேட்டையாடுறதா காட்டி யானை வேட்டைக்கு போறாரு. பலன் நிரூபிக்காத, ஒரு எதிர்ப்பு ஓட்டு இல்லாத, ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஹீரோவை அடிச்சு விஜய் சீமானுக்கு என்ன லாபம் வரும்? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவிச்சந்திரன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் கோகல். சார், விஜய் அவர்களை சீமான் பயங்கரமா எதிர்த்திருந்தார் இந்த ஒரு 1.5 மாதங்களா அவரோட மாநாட்டுக்கு அப்புறம். இப்போ ரீசெண்டா இந்த மழை வெள்ளத்துக்கு அவர் ஒரு 250 குடும்பங்களை அவரோட பனையூர் ஆபீஸ்க்கு வர சொல்லி இது பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் முதல் எல்லாருமே இப்போ அவரை திட்டுறாங்க. இப்ப அண்ணாமலை ஊர்ல இருந்து வந்த உடனே இவர் என்ன பிரிஞ்சி மாதிரி வேலை பார்க்குறாரு அப்படின்னு பயங்கரமா திட்டினாரு. ஆனா எல்லாரை விட இவர் பாராட்டியிருக்காரு. என்ன சார் புதுசா? நானும் சைமல்டேனியஸா பாராட்டியிருக்கிறேன். அது என்னோட அந்த அந்த காலகட்டத்தில் என்னோட வெப்ப பாருங்க. தெளிவா விஜய் நல்லது செய்கிறாரு, கொடுக்குறாரு. 4 பேருக்கு கொடுக்குறத நம்ம பாராட்டுவோம். அது என்ன விஷயம்னாலும். இதே விஜய் நலத்திட்ட உதவிகளை தாம்பரத்தில் செய்ய நிற்கும்போது ஜெயலலிதா தடுத்தாங்க. அப்போ நம்ம விஜய் பாராட்ட தான் செய்தோம். சில அட்டுகள் இப்போ விஜய் வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய விளம்பரம் தேடக்கூடிய சில்லறை அல்ற சில்லறைகளுக்கு அது புரியாது. அந்த அல்ற சில்லறைகளை நம்ம பெருசாக எடுக்காண்டாம். டைரெக்டாக விஜய்கிட்டே நம்ம டீல் பண்ணிக்குவோம். அப்போது இந்த பனையூரில் அவர் கொடுத்ததை நம்ம பாராட்டணும். அது குருதி கூடையாக பாராட்டணும், இரவு பாடசாலையாக பாராட்டணும், பால் ரொட்டி கொடுக்காரா பாராட்டணும். அதெல்லாம் நம்ம பாராட்டுறதுல தேங்கக்கூடாது. அதில் இவர் சீமானும் அதை திறம்பட பாராட்டியிருக்காரு. சீமான் பாராட்டினதில் அரசியல் இருக்குது, நான் பாராட்டினதில் மனிதாபிமானம் இருக்குது. சீமான் பாராட்டுறதுல அரசியல் இருக்குது. அரசியல் நான் பாராட்டுறதுல ஜெயலலிதாவை அடித்தேன். அன்னைக்கு ஜெயலலிதாவை யாரும் விஜயே கை கட்டிக்கிட்டு பரிதாபம் போது நான் ஜெயலலிதாவை அடித்தேன், தப்புன்னு. இப்போ சீமான் பாராட்டுறதுல என்ன அரசியல் இருக்குன்னா, தம்பி அங்கே கூப்பிட்டு பண்ணது நல்ல விஷயம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் எதுக்குறார், அது ஓகே. ஆனால் அதுக்கு முந்தின நாள் விஜய்க்கு 4-5 செக் வச்சார் சீமான். அதை இந்த அரசியல் விமர்சகர்கள் இந்தியா டுடே மணி பார்த்தாரா, பேசுவாரா, அவருக்கு அதில் நியாயம் இருக்குமா, நியூட்ரல் இருக்குமா, ஜாதிய வன்மம் இருக்குமா? ஜாதிய வன்மம் இல்லைன்னா சீமான் வச்சு அந்த 4 செக்கையும் இந்தியா டுடே மணி பேசுவாருன்னு நினைக்கிறேன். அவர் விருப்பம், அவருக்கு பெர்ராகேட்டிவ். நம்ம கருத்தை நம்ம சொல்ல முடியும், அவ்வளவுதான். அது விஜய்க்கு வச்ச செக் இல்லை, விஜய ஒரு கருவியா ஒரு காரணமாக காட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு வச்ச செக்கு. சேமண்ணனுக்கே நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துருக்கிறாரு. இது உங்களால் ஏற்றுக்க முடியுதா முடியலையாங்கிறது அது உங்கள் விருப்பம். அது அண்ணனை நான் கம்பல் பண்ண முடியாது. நான் டேட்டாவை தான் சொல்ல முடியும். அண்ணனுக்கு அதை ஏற்றுக்க மனசு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? 1% தான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் இருந்தார். எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடுறாருன்னு சொல்லும்போது சீமான் 8% வந்துட்டார். 7.1% எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்தார். இப்போவும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 2026 வளர்றதான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஆதவர்ஜுனாவை சவுத்தில் அடித்த பந்து மாதிரி ஆதவர்ஜுனா திரும்பிட்டாரு. ஏன் சார்ஜ் விஜயே சவுத்தில் அடித்த பந்து மாதிரி சீமான்கிட்ட முட்டி மோதி அதில் திரும்பி ஓடிட்டாரு. அதான் உண்மை நிலைமை. அந்த இதில் சீமான் இன்னைக்கு வைக்கிற செக் என்னன்னா, இது சப் கேட்டகரைசேஷனில் தம்பி விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. விஜய்க்கு நிலைப்பாட்டை கேட்கல, விஜய் அதில் நிலைப்பாடு என்ன எடுப்பாருன்னு சீமானுக்கு தெரியும். அவர் மடியா படம் பார்க்கணும், ஆந்திராவில் பார்க்கணும், தெலுங்கானாவில் பார்க்கணும், கர்நாடகாவில் பார்க்கணும். கண்டிப்பாக அதில் விஜய் ஒன்றும் கருத்து சொல்ல மாட்டார். அதில் அவர் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அது ஒரு இஷ்யூவே இல்லாத மாதிரி கண்டுக்காம மாதிரி தான் அது போவார். ஆனால் சீமான் இங்கே அதில் அடிக்கிறது எடப்பாடிக்கு முயலை வேட்டையாடுறதா காட்டி யானை வேட்டைக்கு போகிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி சப் கேட்டகரைசேஷனில் ஜெயலலிதா அம்மையாருக்கு நிலைப்பாட்டிலேருந்து மாறினாங்க. சப் கேட்டகரைசேஷன் கலைஞர் ஐயா அருந்ததியர் சமூக மக்களுக்கு கொடுத்தது. அதில்
திமுக அரசுக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. இப்போ அதை உச்சநீதிமன்றம் மோடி அரசோட அஃபிடவிட் எல்லாமே காரணமாகி அதை கிளியர் பண்ணிட்டாங்க. கிளியர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்றாருன்னா, என்னோட அரசு வழக்கறிஞர்களும் அதுக்கு துணை நின்றாங்கன்னு ஜெயலலிதா அம்மையார் முடிவில் இருந்து மாறி சப் கேட்டகரைசேஷனில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சரின்ட்டார். நியாயம்தான். அவருக்கு வந்து கொங்குல தான் சீட் கன்வெர்ட் ஆகும். சீட் கன்வெர்ட் ஆகுற இடத்துல அருந்ததியர்கள் 15% இருக்காங்க. இப்போவே ஜெயலலிதா அம்மையார் கையில் இருந்த ரெட்டலை இல்லை, எடப்பாடி கையில் இருந்த ரெட்டலைக்கு நாங்கள் ஏன் போடணும்னு அவங்க மு.க. ஸ்டாலின் பக்கம், ஸ்டாலின் தான் எங்கள் ஆளு, கலைஞருக்கு மகன், கலைஞருக்கு நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம், அது இதுன்னு அவங்க ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும் போது வந்து அந்த ஓட்டு இல்லாமல் வந்து எடப்பாடியால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது எடப்பாடி வந்து அதில் ஜெயலலிதா அம்மையார் இருக்க நிலைப்பாட்டில் இருந்து மாறுறாரு. அப்போ சீமான் இந்த இடத்துல என்ன வராரு, நீங்கள் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு இல்லை, என் பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்குள்ள இடஒதுக்கீடு எப்படி எடுத்து கொடுக்கலான்னு கேட்குறாரு. இது அந்த மக்கள் மத்தியில், படித்தவங்க மத்தியில் கடுமையாக பரவிட்டு இருக்குது. சீமான் தாயா நமக்காக நிற்கிறான், எடப்பாடி நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ரெட்டலைக்காக நமக்கு துரோகம் பண்ண எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டலைக்கு நம்ம ஓட்டு போடணுமான்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அதை அம்பான சி.வி. சண்முகத்தை வச்செல்லாம் தடுத்துட முடியாது, அது நடக்காது. அப்போ இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இது கூடுதலாக அந்த சமூகத்தில் உள்ள பாமர மக்கள் மத்தியிலையும் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக சீமான் பேசுகிறாருங்கிறது, ரெட்டலையை வச்சு நம்ம ஓசியில் ஓட்டு போட்டுருவோன்னு எடப்பாடி நம்மளை சீப்பாக நினைக்கிறாருங்கிறது கொண்டு போய் சேரணுங்கிறதுக்காக சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாரு. அவர் விஜய்கிட்ட கேட்கல, எடப்பாடிகிட்ட கேட்குறாரு. பலன் நிரூபிக்காத, ஒரு எதிர்ப்பு ஓட்டு இல்லாத, ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஹீரோவை அடித்து சீமானுக்கு என்ன லாபம் வரும்? இது சில அரசியல் விமர்சகர்களுக்கே தெரியல. விஜய் அடித்து சீமானுக்கு என்ன லாபம் வரும்? விஜய்க்கு வாக்கும் இல்லை, எதிர்ப்பு வாக்கும் இல்லை. 26 தான் அவர் ப்ரூவ் பண்ணணும். அவரை போய் அடித்து சீமானுக்கு என்ன லாபம் வரும்? ஒன்றும் லாபம் வராது. அது ஒன்றும் இல்லாதவரை போட்டு அடிச்சு என்ன ஆக போகுது? அதனால அவர் பனையூர் மேட்டரில் நிவாரண நிதி கொடுக்கறத பொழுது அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு செக் வைக்கிறார். அப்போ விஜய்க்கு கேள்வி கேட்குற மூலமா அவர் பாப்புலர் நடிகர், அது தம்பி பாப்புலர்னு சொல்றாரு இல்லையா? அப்போ தேவேந்திர குல வேளாளர் பறையருக்காக சீமான் தான் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டு கொங்கு மண்டலத்தில் திமுக உதயசீரனுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஆதரவு அருந்ததியர் மக்களுக்கு நானும் இருக்கிறேன்னு சொல்லி ஓடுறாரு. இதை பற்றி எடப்பாடி கவலைப்படலைங்கிறத சீமான் வந்து 20% இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் பறையர்கள் வந்து ரெட்டையில சின்னத்தை நம்பி நீங்கள் ஓட்டு போடணுமா, நீங்கள் அதில் பெனிஃபிஷரி காஸ்டா, உங்களுக்கு அதில் லாபம் இருக்காங்கிறத சீமான் கொண்டு போகிறாரு. இது சட்டப்படி அம்பேத்கர் எனக்கு கொடுத்த சட்டப்படி நான் இதை பேசுறது நியாயம். இல்லைன்னா லாபத்தை கொடுத்து நான் அந்த ஓட்டை வாங்கிக்க முடிஞ்சா வாங்கிக்க, நான் அந்த மக்கள் இப்படி நினைக்கிறாங்கிறத சீமான் ஹைலைட் பண்ணுறாரு, விஜய் மூலமாக ஹைலைட் பண்ணுறாருங்கிறது வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த மக்கள் அதை பார்க்கட்டு கேட்கட்டு முடிவெடுக்கட்டு, அது விஜய் மையமாக வச்சு அதை அடிக்கிறனால பாமர அந்த தேவேந்திர குல வேளாளர் பறையர் சமூக ரசிகர்கள்ட்டையும் அது ரீச் ஆகட்டுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ டார்கெட் எடப்பாடி பழனிசாமி. அடுத்தால 10% இடஒதுக்கீடு. 10% இடஒதுக்கீட்டில் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாங்க. அதில் சீமான் வந்து 10% எதிர்த்தான் பேசினார். நீ என்ன முன்னேறிய சொல்லணுமா அந்த வார்த்தையை? சொல்லிடுவோம், அவர் சொன்னது தானே. நீ என்ன பெரிய முன்னேறிய மயிறு, இடஒதுக்கீடு வேணுமா என் கூட வந்து உட்காருன்னார். நம்ம அந்த மயிருங்கிற வார்த்தையை பயன்படுத்த விரும்பலை என்றாலும் சீமானே திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது பார்லிமெண்ட் வேர்டு தான், அது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற கருத்தையும் அதை சொல்கிறாரு. எனிவே சீமான் வந்து அந்த இடஒதுக்கீடு இதில் வந்து ப்ரோ ரெசர்வேஷனிஸ்டாட்டு இருக்கிறாரு, ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு இருக்கிறாரு. அதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் பிரின்சிபல்டு பொலிட்டிஷியனாட்டு ஐயா வீரமணி பெரியார்லாம் சொல்லக்கூடிய சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு எக்கனாமிக் கிரைட்டீரியா கூடாதுங்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்குள்ளே கம்யூனிஸ்ட் எக்கனாமிக் கிரைட்டீரியாவை அக்செப்ட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அது ஒரு சூழல் இருக்கும்போது எடப்பாடி ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டார். இதில் மனுஷன் நிலைப்பாடே சொல்லலை. இப்போ விஜய மையமாக வச்சு 10% உங்க நிலைப்பாடு என்னன்னு எடப்பாடி கிட்ட கேட்டா, எலியை காட்டி புலிவேட்டை ஆடுனா 23% ஒரு அணியா எடுத்திருக்கக்கூடிய அந்த 23% பலகீனப்படுத்தி நாம எப்படி வளர்றதுங்கிற ஒரு வீகத்துல சீமான் அதை பண்ணுனா, விஜயை காட்டி அதை அடிச்சாதான் பாப்புலாரிட்டி கிடைக்கும், அது ரீச் ஆகும். ஷாமனே இதுக்காக தான் அடிக்காங்கிறத சொல்லுங்க அண்ணே, நீங்க எங்கன்னே சொல்ல போறீங்க? சொல்ல மாட்டீங்கண்ணே, சொன்னா பாராட்டுறேன், அவ்வளவுதான். அப்போ இதை மையமா வச்சு அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து தன்னுடைய அரசியலை பண்றாப்புல. இதுல விஜயோ எடப்பாடி பழனிசாமியோ இதுல ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்பர் காஸ்ட்லாம் எங்க போயிடும்? மோடி அண்ணாமலைன்னு போயிடும். நாட்டுக்கோட்டை செட்டியார் எங்க போயிடுவான்?
மோடி அண்ணாமலை தான் நமக்கு 10 தந்தாருன்றான். விஜய்க்கு வெள்ளாளர் காஸ்ட்ல உள்ள அப்பர் காஸ்ட் வெள்ளாளர்லாம் என்ன போட்டு சொல்லுவான், மோடி தான் நமக்கு தந்தாருன்னு எங்க நாஞ்சில் வெள்ளாளர் கன்னியாகுமரியில் சொல்ற மாதிரி அவன் சொல்லிடுவாப்புல. அடுத்து நாயர் என்ன சொல்லுவாப்புல, சிரியன் கிறிஸ்டின்ஸ் என்ன சொல்லுவாப்புல, பிராமணர்கள் என்ன சொல்லுவாப்புல, கம்மா நாயுடு என்ன சொல்லுவாப்புல, அப்பர் காஸ்ட் ரெட்டி என்ன சொல்லுவாப்புல, கஞ்ச ரெட்டி பேக்வேர்டு, கவரா நாயுடு பேக்வேர்டு, அப்பர் நாயுடு ரெட்டி என்ன சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இது பேரி செட்டி பார்வாட் நினைக்கிறேன், ஆரிய வைசியா பேக்வேர்டு, பேரி செட்டி, இப்படி இதில் இருக்கக்கூடிய செட்டி பலிச்சா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மோடி அண்ணாமலை தான் இந்த நமக்காக இருக்கிறாங்கன்னு அந்த ஓட்டு அந்த சைடு போகும். அப்போ விஜய்க்கு மேல உள்ள ரசிகர்களை அவர் பார்க்கல. எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் ஒரு முடிவுக்கு வரணும். எடப்பாடி அந்த ஓட்டர்ஸை ஆதரவா இருக்கிறீங்களா, அல்லது ஜெயலலிதா சொன்ன மாதிரி திராவிட இடஒதுக்கீடுல இருக்கிறீங்களாங்கிறத எடப்பாடி சொல்லணும். 10% தப்புன்னு சொல்லணும், அல்லது சரின்னு சொல்லணும். நீங்க எதுவும் சொல்லாம பண்ணக்கூடாது. 10% சரிங்கிறது அண்ணாமலைக்கு இது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டு மோடி சொன்னது கரெக்டுன்னு அவங்கள மோடியை வெற்றி பெற வச்சுட்டாங்க அவங்க 2 தடவை. அப்போ சீமான் தப்புங்கிறாரு. விஜய்க்கு கருத்து என்னன்னு கேட்டு பப்ளிசிட்டில கொண்டு விட்டு எடப்பாடியும் கருத்து சொல்லாம இருக்கிறாரு. அப்போ அதுல 100% கம்யூனிட்டிஸ் பசியப்ப ஜாதிகள் வந்து இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை கை கழுவிட்டு சீமான் பக்கம் வரணுங்கிறது தான் சீமானுக்கு நோக்கம். ஒருவேளை அப்பர் காஸ்ட் பீப்புளும் இவர் நமக்கும் சரியா இல்லை, நம்ம அண்ணாமலை மோடினே போயிடலான்னு அது போனாலும் பரவாயில்லன்னு சீமான் அந்த இடத்துக்குள்ள காய் நகர்த்துறாரு. விஜய மையமா வச்சு எடப்பாடி கிட்ட காய் நகர்த்துறாரு. அடுத்து 10.5% அது வன்னியர் இடஒதுக்கீடு. அதுல சீமான் வந்து தெளிவா இருப்பாரு. பரையதானடா அடிக்க சொன்னேன், ஒன்னையாடா அடிக்க சொன்னேன்னு அந்த ராஜராஜ சோழன், அந்த ராஜேந்திர சோழன் ஏதோ பிறந்த நாள் இதுல கேட்டார். ஸோ அவர் வந்து தெளிவா டாக்டர் ஐயா மதிப்பு மரியாதை கொண்டவர். ஆனா 10.5%ங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 1931 சென்சஸ் படி வன்னியர்கள் 17% இருந்தா 14 கொடுங்கிறாரு, குறைவா இருந்தா அதுக்கு தக்கன கொடுங்கிறாரு, அளந்து கொடுங்கிறத சொல்றாரு. அப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 10.5 உடனே கொடுன்னு டாக்டர் ஐயா வர்றாரு. உடனே 10.5 கொடுன்னு சொன்னா எடப்பாடிக்கு அங்க சிக்கல். உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம கொடுத்தவர் அந்த விக்கிரவாண்டியில உடனே கொடுங்கிற டாக்டர் ஐயாவுக்கு முடிவை சொன்னாருன்னா மற்ற ஜாதியவனும் எடப்பாடி ஓட்டு போட மாட்டான், அது எதிராக போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு முடிவு சொல்ல முடியாம டாக்டர் ஐயாவுக்கு பயந்து களத்தை விட்டு போயிட்டாப்புல. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் போறாரு. புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஏன் போறாரு? அப்போ விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமி போன்ற அட்வைசர்ஸ் இது சிக்கலான இடம், பாமக எங்களுக்கு தெரியும், 10.5ல விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு சொல்லுவாப்புல. அதுல ஒரு நிலைப்பாடு எடுத்தோம்னா அது நம்ம சிக்கிக்கிடுவோம், அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஆயிடுவோம். விஜயாந்த் மாதிரிலாம் நம்ம அரசியல் பண்ணிட முடியும், அது துணிச்சலா அவர் பண்ணாரு, அந்த துணிச்சலா நீங்க பண்ணிட மாட்டீங்க, ஸோ நிற்காமலே ஒதுங்கிருங்கன்னு அவர் சொல்றாப்புல. அப்போ விஜய கமலஹாசன் 2.0 நிற்காமலே ஒதுங்கிட்டாரு விஜய்ன்னு சீமான் அடிக்கிறது விஜய் அடிக்கிற அடி இல்லை. 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன்னு சொல்லிக்கிட்டு கமிட்டியை போட்டுட்டு குலசேகரன் கமிட்டியை போட்டுட்டு எடுத்தேன் கவிழ்ச்சேன்னு கொடுத்தீங்களா எடப்பாடி ஐயா, இப்போ 10.5ல உங்க நிலைப்பாடு என்ன? நான் கொடுத்தது சரின்னு சொல்றீங்களா இல்லைன்னு சொல்றீங்களா? நான் விக்கிரவாண்டியில வந்தேன், களத்துல போலீஸ் ஸ்டேஷன் நடந்தது, 10.5 சரின்னு சொன்ன டாக்டர் ஐயாவுக்கு 29% வாக்குகள் கிடைச்சது, 50 பூத்துல லீடு கிடைச்சது, 10.5 நீதிமன்றம் சொல்லட்டு மத்திய அரசு கணக்கெடுக்கட்டுன்னு சொன்ன ஸ்டாலின் வந்து 63% வாக்கு எடுத்தாரு. அவர்கிட்ட பிரஜாதிகள்லாம் போலரைஸ் ஆயிட்டாங்க. அதுல வந்து அவர் 63% வாக்கு எடுத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு. நான் முன்ன உள்ள ஓட்டோட கொஞ்சம் அதிகம் பெற்றேன், ஆனா நான் வந்து களத்துக்குள்ள நின்னேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா 10.5ல முடிவெடுக்க முடியாம களத்தை விட்டு ஓடிட்டாரு. விஜய் களத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வராம எடப்பாடி பையன் ஐயா கூட நாளைக்கு கூட்டணி இதுல என்ன முடிவு எடுக்க தெரியாம அவரும் ஓடிட்டாரு. அப்போ விஜயகாந்த் மாதிரி இல்ல, கமலஹாசன் 2.0 மாதிரி விஜய் இருக்கிறாருங்கிறத சொல்வதன் மூலமா இந்த இடத்துல எடப்பாடியும் ஓடிட்டாருங்கிறது தான் சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள அடிக்கிறாரு. விஜய் அடிக்கல, விஜயை காட்டி எடப்பாடி அடிக்கிறாரு. இந்தியா டுடே மணி புரிஞ்சுடுங்க, என்லைட்டன் ஆகுங்க, ஷாமண்ணே புரிஞ்சுடுங்க, தமிழா பாண்டியா புரிஞ்சுடுங்க, இதுன்னு யார் யாரெல்லாம் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி புரிஞ்சுடுங்க. 26 வரும் பார்ப்போம் யாரு சொல்றது கரெக்டா இருக்குங்க. எல்லா சகோதரர்கள் தான் அவங்க, ஏன் நண்பர்கள் சகோதரர்கள் அன்பிற்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் கருத்து தான். அந்த இடத்துக்குள்ள அடுத்தால இலவசங்களை அடிக்கிறாரு. இலவசங்களை சீமான் அடிக்கிறது, அதுவும் விஜய் வந்து இலவசங்களுக்கு ஆதரவா பேசிட்டாரு. விஜய் மையமா வச்சுதான் இலவசத்தை அடிக்கிறாரு. விஜய் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிருவாரு, எடப்பாடி கூட போயிருவாருங்கிற புள்ளியில எடப்பாடி அடிக்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. இப்ப இந்த இலவசங்களை யார் ஸ்கோர் பண்ண போறா? ஜார்க்கண்ட்ல கொடுத்த கவர்மெண்ட் தான் ஸ்கோர் பண்ணிச்சு, மகாராஷ்டிராவில் கொடுத்த கவர்மெண்ட் தான் ஸ்கோர் பண்ணிச்சு.
இங்கேயும் மு க ஸ்டாலின் தான் ஸ்கோர் பண்ண போறாரு. அதுவும் அவரு அந்த எம்ஜிஆர் பாணியில சகோதரி, அம்மா, தங்கச்சி, அக்கான்னு அவங்களுடைய ஒரு ஐடென்டிஃபை ஆகி அண்ணன் தம்பி குடும்பத்துல ஒருத்தங்கிற மாதிரி அந்த ஒரு பாச இதையும் காட்டி எம்ஜிஆர் மாதிரி ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு தன்மை மு க ஸ்டாலினுக்கு இருக்குது. எம்ஜிஆர் மாதிரி எதிர்ப்பு இல்லாத ஒரு தன்மை மு க ஸ்டாலினுக்கு இருக்குங்க. உண்மைங்க. இதை சொன்னா வருத்தப்படக்கூடிய வருத்தப்பட்டுட்டு போ உண்மை. அப்போ அதுல ஸ்கோர் பண்ணக்கூடியது அவரு தான். எடப்பாடியும் அந்த பாலிசிக்குள்ளதான் இருப்பாரு. அப்ப சீமான் என்ன வராரு, எதுலையுமே லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் இருப்பாங்க. அப்போ இலவசங்களுக்கு எதிரா இது தமிழர்களின் தன்மானம்னு சொல்லி இலவசங்களுக்கு எதிரா சீமான் அந்த இடத்துக்குள்ள தான் அதுல கெயின் பண்ண நிற்கிறாரு. இந்தியா டுடே மணி இலவசங்களுக்கு எதிரா சீமான் கெயின் பண்ண நிற்கிறாரு. 10ஓட 11 அத்தோட 1ன்னு தான் விஜய் நிற்கிறாரு. மணி புரிஞ்சுடுங்க. இதுல விஜய் அடிக்கல, எதிர்போட்டு இல்லாத பலம் நிரூபிக்காத விஜய் அடிச்சு என்ன ஆக போகுது பாவம். அது விஜய மையமா வச்சு எடப்பாடி அடிக்கிறாரு. அப்போ இலவசங்கள்ல இலவச ஆதரவு ஸ்டாலினுக்கு போகும், இலவச எதிர்ப்பு சீமானுக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துக்குள்ளேயும் விஜய மையமா வச்சு நீங்க எடப்பாடியோட கூட்டணி போறதுக்கு தான் இலவசங்களுக்கு ஆதரவா பேசுறீங்கன்னு அடிக்கிறாரு. அப்ப இவ்வளவு அடியும் அடிச்சத எந்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தவிர நீ வெளிப்படையா சொல்லியிருக்கிறான். அப்ப நான் நடுநிலை ஆனவனா, நான் நியாயமானவனா, நான் நாணயமானவனா, கில்லிங் சைலன்ஸ் பண்ணக்கூடிய ஷியாம் நாணயமானவரா, இவர் சகோதரர் மணி நாணயமானவரா, தமிழா பாண்டியன் நாணயமானவரா, மற்றவங்க நாணயமானவங்களா? நான் சீமான் இதை பண்றது, சீமான் பேசுனது தானே இதை பண்ணினது, விஜய மையமா வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்தி 8% வாக்கு வந்த மாதிரி அடுத்தாலையும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 16% வாக்கு வர்றதுக்கு சீமான் ஸ்கீம் பண்றாரு. செங்குந்தர், உடையார், முத்தரையர், யாதவர், பறையர், தேவேந்திர வேளாளர், வண்ணார், நாபிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, இவங்கெல்லாம் ஜெயலலிதாட்டி எம்ஜிஆர் இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போட்டது நியாயம். எடப்பாடிட்டு இருக்கக்கூடிய சமூக நீதியை சூறையாடக்கூடிய ரெட்டலைக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கிறதா சீமானுக்கு அந்த கருத்தா இருக்குது. இது நியாயமான பிரச்சாரம். இது அரசியல் சட்டம் எனக்கு இதை சொல்றதுக்கு உரிமை வழங்கி இருக்குது. அதைத்தான் நான் பேசுறேன். அப்படின்னா பெரியார் பார்ப்பனர்கள் எதிராக பேசுனதுக்கு அவர் மேல எவ்வளவு வழக்கு வந்திருக்கணும். இந்த அரசியலை விஜய மையமா வச்சு சீமான் களமாடுறாரு. இதற்கு பெரிய பலன் இருக்கும். விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு. விஜய் மையமா சீமானை பற்றி இந்தியா டுடே மணி பேசுறதெல்லாம் சீமானுக்கு லாபம். இந்தியா டுடே மணி சீமானை பற்றி பேசின எதுவுமே சரியா வரல. நான் சீமானை பற்றி பேசின எல்லாமே சரியா வந்தது. இந்தியா டுடே மணிகிட்டே இருந்து அதை பற்றி நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். அவருக்கு நேர்மையும் நாணயமும் இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி இருந்ததுன்னா அவரை நான் பேச தயாரா இருக்கேன். மற்றபடி நேர்மையானவர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இஸ் ஆனஸ்டி ஐ ஃபுல்லி அக்ரி, அதுல நான் மாற்றல. இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்டா இருக்காருங்கிறத அந்த இடத்துக்குள்ள நான் வாரேன். ஸோ சீமானுக்கு வியூகம் விஜய்க்கு எதிரானது அல்ல. விஜயை பயன்படுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான். விஜய் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு விலை பெறுவாருன்னு சீமான் நினைக்கிறாரு. அப்படி இல்லை, நான் 210 தனிச்சின் பண்ணி விஜய் நிரூபிச்சா விஜயை நம்ம பாராட்டுவோம், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம் சார். நன்றி.